பண்ண போகிறோன்னா கீரை கூட்டு பண்ண போகிறோம். நம்ம காலையில் தோட்டத்தில் பறிச்சோம்ல கீரை, அந்த கீரை தான். அந்த கீரை வந்து நான் அப்போவே கழுவிட்டு தண்ணி வடிய வச்சு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரை வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளியை வந்து இந்த பருப்பில் போட்டுக்கலாம். அப்புறம் நான் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போட்டு இந்த கட் பண்ண சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், சும்மா 2 மிளகு போட்டு இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த பருப்பு கூட்டு, இந்த கீரை கூட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் குடிச்சிக்கலாம். நான் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டேன். இப்போது இந்த பருப்பை வேக வச்சுக்கலாம். பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் கேஸில். இப்போது நல்லா வெந்திருக்குது. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் பருப்பு நல்லா வெந்திருக்குது. கீரை எப்படி தாளித்து வருதுன்னு பார்க்கலாம். இப்போது சட்டி வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூட 2 வரமிளகாயும் போட்டுக்கலாம். நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம இந்த கீரையை போட்டுக்கலாம். கீரை கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு கிள்ளி விட்டுக்கோங்க. கீரை வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம்.
கீரை நல்லா வதங்கிடுச்சு. பருப்பு போடுறதுனால கொஞ்சமாக வதங்கினா போதும், ரொம்ப வேக வேண்டியதில்லை. நம்ம இப்போ பருப்பை சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக வேக வச்சா போதும். இப்போது நம்ம வேக வச்ச இந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக இதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் பால் மேலாப்பில் சேர்த்துக்கோங்க. காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு வேணால் நம்ம காரம் வேணுனாலும் இதில் போட்டுக்கலாம். நாம் காரம் இல்லாமல் சாப்பிட்றனால இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதையும் நல்லா கொஞ்சமாக கொதிக்க விடலாம். கீரை வந்து நல்லா வற்றி நல்லா நம்ம ஊற்றின தேங்காய் பாலெல்லாம் நல்லா வற்றி கிரேவி பதத்துக்கு இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். இப்போ வந்து நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நாளை வேறு ஒரு சமையல் வீடியோட பார்க்கலாம்.